ஜெய் சாயிராம். வெற்றியை கொண்டாட எல்லாராலுமே முடியும். ஆனால் வரும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த தோல்வியையே வெற்றி படிக்கல்லாக மாற்ற ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரில் நீயும் பொக்கிஷமாகத்தான் இருக்கிறாய். ஏனென்றால் நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். நல்லது நடக்கப் போகிறது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும். வெற்றி களிப்பில் நீ சந்தோஷமாக திளைக்கப் போகிறாய். கூடிய விரைவில் வெற்றி உன் வாயிற்கதவை வந்து தட்டும். உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியில் மட்டுமல்ல, உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியிலும் நான் உனக்கு உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். வெற்றி அடையும் பொழுது நீ மகிழ்ச்சி இருந்தால் நானும் மகிழ்ச்சியாக உன்னை பார்ப்பேன். நீ தோல்வியுறும் பொழுது துவண்டு போனால் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடுதான் இருப்பேன். அந்த தோல்விகளை மீண்டும் வெற்றிகளாக மாற்றும் வழியை நான் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். நீ சந்தோஷமடையும் பொழுதும் உன் சந்தோஷத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். நீ தோல்வியடையும் பொழுதும் உன்னை தூக்கிவிட, உன்னை பக்குவப்படுத்த நான் எப்பொழுதும் உன் அருகிலேதான் இருப்பேன். உன் சாய் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் தகப்பனாக, உன் தாயாக, அனைத்துமாக நான் எப்பொழுதும் உன்னுடன் பயணித்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு போராடு. உன்னுடைய நீண்ட எளிய போராட்டம் இன்றே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவை நான் உனக்கு நல்லதாகவே ஏற்படுத்துவேன். அதுவரை சோர்ந்து போகாதே என் பிள்ளையே. உனக்கான வெற்றி காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். உன்னுடைய இந்த வாழ்க்கையின் ஆட்டத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை காயப்படுத்தும்படி பேசினார்களோ, காயப்படுத்தும்படி நடந்து கொண்டார்களோ, உன்னை ஏளனமாக பேசினார்களோ, கவலைப்படாதே. ஏனென்றால் எல்லா ஆட்டத்திலும் பார்வையாளர்கள்தான் கூச்சலிட்டு கொண்டே இருப்பார்கள். அது அவர்களின் சுபாவம். ஆனால் வெற்றி கோப்பையை அந்த பார்வையாளர்கள் எப்பொழுதுமே பெற முடியாது. ஆட்டக்காரர்கள்தான் அந்த வெற்றி கோப்பையை பெற முடியும். எனவே பார்வையாளர்களாகவே மட்டுமே இருந்து கொண்டு உன்னுடைய ஆட்டத்தை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்களை நினைத்து நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் அவர்கள் கூச்சலிட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் வெற்றி கோப்பையை அடையப் போவது சர்வ நிச்சயமாக ஆட்டக்காரராகிய நீதான் என்பதை சர்வ நிச்சயமாக மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த வாழ்க்கை என்னும் ஆட்டத்தில் மட்டுமே இருக்கட்டும். நீதான் வெற்றியடையப் போகிறாய் என்பதை நான் முன்னமே உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். நீதான் வெற்றியை சர்வ நிச்சயமாக உனதாக்கிக் கொள்வாய் என்பதும் சர்வ நிச்சயமாக உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி உன் பக்கம்தான், உன் வசம்தான். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை சர்வ நிச்சயமாக அடைவாய். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்காதே. தைரியமாக இரு. உன்னப்பா உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் என்னுடைய வாயிற்படியில் நின்று கொண்டு உன்னை வரவேற்க காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சியளிப்பேன். என்னை கவனிக்காமல், மன போராட்டத்தால் கவனிக்காமல் சென்று விடாதே. நான் உன் குடும்பத்தை சந்தோஷமாக, நிம்மதியாக, அனைத்தையும் கிடைக்கப்பெற்று என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பி உன்னை வாழ்க்கையில் மகிழ வைக்கப் போகிறேன்.
உன் மனதில் இடம் பிடித்த சாயிபாபா, நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகளெல்லாம் தீரும் வரைக்கும் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருக்குபவர்களிடத்தில் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் வாழ்க்கை பயணம் வெற்றி உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நகரும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் சாயிநாதரே, என் அன்பை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று புலம்பாதே, சொல்லவும் சொல்லாதே. நான் தப்பித்து விட்டேன் சாயிநாதரே என்று மகிழ்ச்சியோடு சொல். அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும், உன்னை விட்டு சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. உன் உடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னுடன் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே சாயிநாதரே என்று கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும், எவர் உன்னை ஏளனமாக பேசினாலும், எவர் உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் உன் எண்ணங்களும் உனக்கு அதுவே மிகப்பெரிய பலனாகவே இருக்கும். வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள். விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி வைத்து மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே. தைரியமாக எதிர்நோக்கினில், நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு
அனைத்தையும் மாற்றிக் காட்டப் போகிறேன். உன் தலையெழுத்தையே நான் மாற்றிக் காட்டுவேன். கன நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் அனைவருக்குமே இலக்கு இருக்க வேண்டும். ஒரு முடிவான குறிக்கோள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று வந்தது. நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் விடாப்படியாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மனதில் தைரியமாக இருந்தாலும் கூட நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லையே என்ற குழப்பம் அவன் மனதை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இந்த குழப்பத்திற்கு ஒரு விடையை தேட தன்னுடைய குழப்பத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆசிர்வாதத்தையும் ஒரு குருவிடம் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு குருவிடம் சென்றான் அந்த விவசாயி. இப்படி முடிவு செய்துவிட்டு பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு குருவிடம் சென்று, நான் வாழ்க்கையில் மிக அதிகமாக உழைக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை. என் வாழ்க்கையில் நான் உழைப்பதற்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைத்து என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஆலோசனையை நீங்கள்தான் வழங்க வேண்டும் என்று அந்த குருவிடம் போய் தன்னுடைய குழப்பத்தையும் தன்னுடைய கேள்வியையும் வைத்தான் அந்த விவசாயி. அப்பொழுது அந்த குரு அனைத்தையும் கேட்டுவிட்டு, விவசாயியே, உனக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கிறதா, ஏதாவது ஒரு இலக்கு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, எந்த குறிக்கோளும் இல்லாமல் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த குரு, வாழ்க்கை என்றால் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை நோக்கியே உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் நிறைவேறும் வரை உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ சிந்திக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று கூறினாராம் அந்த விவசாயியிடம். அப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். உடனே அந்த விவசாயி குருவிடம் நன்றியை சொல்லிவிட்டு வெளியே வந்தார். தன் ஊருக்கு திரும்பினார். ஆசிரமத்திற்கு வெளியே வந்ததும் சில குயவர்கள் பானை செய்து கொண்டிருப்பதை அங்கு அந்த விவசாயி பார்த்தான். அதை பார்த்தவுடன், நாம் நம்மளுடைய குறிக்கோளை எங்கிலிருந்து முடிவு செய்யலாம் என்று நினைத்து, நாளை முதல் யாராவது ஒரு பானை செய்யும் குயவனை பார்த்துவிட்டுதான் நான் காலை உணவை உண்பேன் என்ற குறிக்கோளை அவன் வைத்து கொண்டான். இந்த குறிக்கோளால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை. ஆனாலும் இதை ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அந்த விவசாயி வாழத் துவங்கினான். தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தன்னுடைய காலை கடன்களையெல்லாம் முடித்துவிட்டு இறைவனை வணங்குவான். பின் குயவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று ஒரு பானை செய்பவரிடம் பார்த்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பின்பு தன் இல்லத்திற்கு வந்து அவன் காலை உணவை உண்பான். இப்படியே 2 ஆண்டுகள் கடந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அவனுடைய குறிக்கோளையும் அவன் விடுவதாகவும் இல்லை. ஏனென்றால் குரு அப்படி சொல்லியிருந்தார், குறிக்கோளை தினமும் ஒரு நாள் கூட தவறாமல் செய்து கொண்டிரு, தவம் போல் செய்து கொண்டிரு, அப்பொழுதுதான் நீ நினைத்ததை அடையலாம் என்ற சொல்லிற்கிணங்க அவன் தினம்தோறும் இந்த வேலையை செய்து கொண்டே வந்திருந்தான், ஒரு நாள் கூட தவறாமல். அவன் அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கும் ஒரு தடங்கல் வந்தது. அவன் எப்பொழுதும் போல குயவனை பார்ப்பதற்காக பானை செய்பவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். ஆனால் அங்கு குயவர்கள் அனைவருமே ஏதோ வேலையாக வெளியூர் சென்றிருந்தார்கள். அவனால் யாரையுமே பார்க்க முடியாமல் அங்கும் இங்கும் தேடி அலைந்தான். ஆனால் அவனால் யாரையுமே பார்க்க முடியவில்லை. காலை 11 மணி ஆயிற்று. பசி மயக்கம் வேர். அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். ஆனாலும் தன்னுடைய நோக்கத்தையும் அவன் விடுவதாகவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அருகில் இருக்கும் காற்றுக்கு சென்றால் அங்கு யாராவது குயவர்கள் மண்ணை வெட்டி கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்துவிடலாம் என்று அருகில் இருக்கும் காட்டிற்குள் சென்றான்.
அவன் நினைத்தது போலவே யாரோ ஒருவர் மண் வெட்டும் சத்தம் அவனுக்கு கேட்டது. காட்டில் நுழைந்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. வெட்டும் சத்தம் நோக்கும் இடத்தை நோக்கி ஓடினான். அருகில் சென்று பார்த்தபோது அந்த குயவன் மண்ணை வெட்டி கொண்டிருந்தான். அப்படி வெட்டி கொண்டிருக்கும் சமயத்தில் அவனுக்கு பூமியிலிருந்து வைரங்கள் தோன்றியது. அந்த குயவன் கொஞ்சம் கொஞ்சமாக வைரத்தை எடுத்து மேலே எடுத்து வைத்து கொண்டே இருந்தான். விவசாயிக்கு குயவனை பார்த்துவிட்ட சந்தோஷம். அவனை பார்த்துவிட்டதால் தான் உணவை உட்கொள்ளலாம் என்ற சந்தோஷத்தில் நான் பார்த்துவிட்டேன் என்று பலமாக கத்தினான். அந்த குயவனுக்கோ அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. தான் வெட்டும் வைரத்தை மற்றொருவன் பார்த்துவிட்டானே என்ற அதிர்ச்சிதான் அவனுக்கு. உடனே அவன் போய் விவசாயியின் வாயை பொற்றி இழுத்தி வந்து, இதோ பார், இந்த வைரத்தை, இந்த பொக்கிஷத்தை பார்த்தது நாம் இருவரும் தான். எனவே இதை பகிர்ந்து கொண்டு நாம் இருவரும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி அந்த வைரத்தை இருவரும் பங்கு போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டனர். விவசாயி பெரிய பணக்காரனாகி மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்பட்ட கதை. ஒரு சாதாரணமாக குறிக்கோளை தினமுமே செய்து வந்தால், விடாமுயற்சியோடு செய்து வந்தால் அதற்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த கதை. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லுக்கு இடமே இருக்காது. கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத்த மகிழ்ச்சியோடு அனைத்த நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இது நாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்.
உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன்.